நாம் இன்னைக்கு முள்ளங்கி பொரியல் தான் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட சின்ன சைஸில் 2 முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முள்ளங்கி சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு தேங்காவையும் கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான முள்ளங்கி பொரியல் ரெடி. இந்த பொரியலை சாம்பார், ரசம், காரக்குழம்போட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.